ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜீவிதாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம 10 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு ஆப்பிள் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இதை நிறைய வேஸில் ட்ரை பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நானும் நிறைய வேஸில் ட்ரை பண்ணேன். அதில் என் குழந்தை எது ரொம்ப விரும்பி சாப்பிட்டுச்சோ நான் அந்த மெத்தட் தான் இப்போ சொல்ல போகிறேன். வாங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் லைட்டாக உருகின பிறகு நான் ஒரு ஆப்பிளை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது நெய்யில் வறுபட்டால் நெய்யும் அந்த ஆப்பிளும் சேர்ந்து நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதில் நான் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே நான் சாதம் வேக வச்சு வச்சுருக்கேன். அது நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட வடித்த சாதம் இல்லைன்னா இதை நீங்கள் குக்கரில் செஞ்சுக்கோங்க. இப்போது ஆப்பிள் நல்லா வேகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறேன். அப்படியே வடித்த சாதமும் நல்லா சூடாகிடும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஆப்பிள் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இது சூடாக இருக்கும் போதே நான் லைட்டாக குழஞ்சிக்க போகிறேன். இந்த மாதிரி நான் 1 வயசு குழந்தை கொடுக்கறதுனால இந்த மாதிரி குழச்சிக்கிட்டா போதும். நீங்கள் 10 மாதம் குழந்தைங்களாம் கொடுக்குறீங்கன்னா லைட்டாக மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 1/2 கப் போல் பால் சேர்த்துக்க போகிறேன். 1 வயசு குழந்தைக்கு நீங்கள் மாட்டுப்பால் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடினா நீங்கள் ஃபார்முலா மில்க் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நட்ஸ் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதுலேயே நான் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். நல்ல மணமாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேண்டானா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட ஆப்பிள் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாதம் ஆப்பிள் எல்லாம் வெந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சூடு பார்த்து கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு. 10 மாதத்துக்கு மேலேனா மிக்சியில் லைட்டாக ஒரு திருப்பிக்கோங்க. நான் 1 வயசு குழந்தைங்கனால இந்த கன்சிஸ்டன்சியில் கொடுக்குறேன். அவ்வளோதான், நம்ம சுவையான ஆப்பிள் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்களுக்கு பால் பிடிக்காது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி பால் கொடுத்தீங்கன்னா அந்த சத்தம் அவங்க உடம்புல ஏறிடும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜீவிதாஸ் டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேபி ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் ரொட்டீன் இது எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல வீடியோ நான் அடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.